ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவன் வாழ்வு வளம் பெறாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவனுடைய வாழ்வு வளம் பெறாது என்றார். நீதிமொழிகள் புத்தகத்திலேயே 28ஆம் அதிகாரத்திலேயே 13ஆம் வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. வாசிச்சு பார்ப்போம். விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார். இது சம்பந்தமாக வேத புஸ்தகத்திலேயே நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்பழிகளையே மூடி மறைத்த 2 நபர்களை வேத புஸ்தகம் சுட்டி காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அடிக்கடி வாசித்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் அது. குற்றப்பழிகளையே மூடி மறைத்து விட்டார்கள். ஞாபகம் வச்சு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அனனியா சபீரா திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்திலேயே ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 5 1 முதல் 4 அல்லது 5 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு அதனுடைய விளக்கம் கிடைக்கும். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி சபீராவுடன் சேர்ந்து தன்னுடைய சொந்தமான நிலத்தையே விற்றுவிட்டார். அது எதற்காக விற்றுவிட்டார்? எதற்காக அவர் விற்றது? அந்த பகுதியே, அந்த விற்று கிடைக்கக்கூடிய முழு தொகையையும் அவர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கிறார். சீடர்களிடத்திலேயே என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுடைய காணிக்கைகள் என்ற முறையிலேயே நீங்கள் விரும்பும் பட்சத்திலேயே முழுமையாகவே நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று வாக்குறுதி நீங்கள் கொடுத்ததாயிருந்தால் அதை நீங்கள் விற்று அதனுடைய முழு தொகையையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலேயே கொடுக்க விட வேண்டும். ஆனால் அது ஏற்றுக்கொண்ட அனனியும் சபீராயும் அந்நிலத்தை விற்ற பகுதியிலிருந்து, அந்த தொகையிலிருந்து ஒரு பகுதியே தன் மனைவியிடத்திலே சொல்லி அந்த மனைவியாவது அவரிடத்திலேயே வேண்டாம் என்று சொல்லாமல் அப்படியே அந்த தொகையை எடுத்து வைப்பதற்கு துணையாக இருந்தார். பிறகு சீடர்களிடத்திலேயே சென்று எங்களுடைய நிலத்தை நாங்கள் விற்றுவிட்டோம், எங்களுடைய ஏக சொத்தை நாங்கள் விட்டுவிட்டோம், இனிமேல் எங்களுக்கு எதுவும் கிடையாது, முழுமையாக நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம் என்றார். பேதுரு என்ன கேட்கிறார்? அவர் தூய ஆவியே ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய பேதுரு நடக்க போகின்ற காரியத்தையே முதல் கூட்டியே முன்னறிந்து கொண்டு அவர் கேட்கிறார். ஞானத்தையே பெற்றுக்கொண்ட பேதுரு கேட்கிறார், அந்த தொகை முழுவதுமாகவே நீங்கள் கோவிலுக்கோ அல்லது தேவனுக்கோ கொடுக்கப்பட்ட போகிறீர்களா என்றார். ஆமாம் என்றார். மீண்டுமாகவே பேதுரு கேட்கிறார், அந்த விற்று கிடைக்கக்கூடிய முழு தொகையையும் நீங்கள் கடவுளுக்கு சமர்ப்பிக்க போகிறீர்களா என்றார். ஆமாம், நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்றார். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீ பொய் சொல்லுகிறாய், நீரு பொய் சொல்லுகிறாய், விற்று கிடைத்த முழு தொகையும் நீ கொடுக்கவில்லை, ஒரு பங்கினை நீர் எடுத்து வைத்திருக்கிறீர் உம்முடைய நலனுக்காக. கடவுளுக்கு எதிராகவே நீ பெரும் பாவத்தை செய்து விட்டீர். இயேசு கூறினார், எனக்கு எதிராக நீங்கள் எதை சொன்னாலும் நான் மன்னித்து விடுவேன். என் தகப்பனுக்கு எதிராகவே கூட சொன்னாலும் நான் மன்னித்து விடுவேன்.
ஆனால் எங்களுடைய தூய ஆவியாருக்கு எதிராகவே நீங்கள் பொய் சொல்லுவதோ குற்றம் சொல்லுவதோ மறுதலிப்பதோ ஆயிருந்தால் மன்னிக்கவே மாட்டேன். நீ இப்பொழுதும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர், அதனாலேயே நீ மடிந்து போ என்றார். அவர் கீழே விழுந்து இறந்து போகிறார். இந்த இடத்திலேயே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, இயேசு சொன்னார் ஒரு சமயத்தில், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். யோவான் நற்செய்தியிலே அது தெளிவுபடுத்துகிறார். நான் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் நீங்களும் செய்வீர், ஆனால் அதைவிட மேலாகவே நீங்கள் செய்வீர். இயேசு யாராவது சபித்து கொண்டிருக்கிறாரா? நீ சாகட்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரா? நீ அழிந்து போ என்று யாரா சொல்லியிருக்கிறாரா? அத்திமரத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம், அதுக்கு அது பிரச்சனை கிடையாது. மனித வடிவம், இயேசுவினுடைய வடிவம், கடவுளுடைய வடிவம், அவருடைய படைப்பு, அவருடைய சிருஷ்டி. அந்த சிருஷ்டியை பார்த்தோம், அந்த வடிவத்தை பார்த்தோம். இயேசு என்றைக்குமே அது கூறியதில்லை, நீ அழிந்து போ என்று சொன்னதில்லை. ஒரு அத்திமரத்தை சொல்லியிருந்தாலும், அல்லது கோவிலிலேயே சந்தையாக மாற்றிருக்கக்கூடிய அவர்களை பார்த்து, என் தேவாலயத்தை நீங்கள் சந்தையாக மாற்றிருக்கிறீர்கள், ஓடி போய் விடுன்னு சொல்லியிருந்தாலும் அழிந்து போ என்று சொல்லவில்லை, மடிந்து போ என்று சொல்லவில்லை. ஆனால் பேதுரு, நான் செய்ததை விட மேலாகவே நீர் செய்வீர் என்று சொன்னதற்கு நீ மடிந்து போ என்று சொன்னார். அவர் மடிந்து விட்டார். அந்த வசனம் பூர்த்தியாகிவிட்டதா? ஆண்டவர் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் கூறிய வார்த்தைகள் பூர்த்தியாக வேண்டுவதற்காகவே இந்த வார்த்தை என்று சொல்லுவார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையே அது முழுமையாகவே மக்கள் நம்புவதற்கு அது இணையாக மாறிவிட்டது. அடுத்தது சபீராவே கேட்கிறாள், சபீரா, நீங்கள் விற்று கொண்டு வந்த பணத்தையே முழுவதுமாக செலுத்தி விட்டீரா என்று கேட்கிறாள். சபீராவும் சொல்லுகிறாள், ஆமாம் என்றாள். மீண்டும் பேதுரு கேட்கிறாள், செலுத்தி விட்டீர்களா முழுமையாகவே என்றால், முழுமையாகவே செலுத்தி விட்டேன் என்றார். நீரும் பொய் சொல்லுகிறீர், உன் கணவனைப் போல நீரும் ஒழிந்து போ, மடிந்து போ என்றார். இந்த இரண்டு சம்பவங்களை எதை சுட்டி காட்டுகிறது? அந்த தூய ஆவியானவரோட வல்லமையை எவ்வளவோ பெரியதா என்று காமிக்கிறோம். அவருக்கு எதிராகவே நீங்கள் செய்யக்கூடியது, சொல்லக்கூடிய காரியங்களை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு, அந்த தூய ஆவியாருக்கு எதிராகவே செய்த காரியத்திற்காக அந்த உயிரையே அழிந்து போய்விட்டது. சில பேர் சொல்லுவார்கள், அவருடைய நாவிலிருந்து ஏதேனும் சொன்னால் அது அப்படியே நடக்கும். தைரியமாக பயம் இல்லாமல் யாராவது அவருடைய முன்னிலை போய் ஏதேனும் நாவிலிருந்து வரவழைக்கிறதுக்கு துணிச்சல் வேண்டாம் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். சில பேர் நாவுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன நாக்கு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அந்த நாவு நல்லா தான் இருக்கு, அந்த நாவு போய் கருநாக்காக மாறிவிட்டாங்க. கருநாக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இருள் யாரை சார்ந்தது? தீயை. அந்த தீயதை நாவிலிருந்து வருகிறது. அதனால தான் கருநாக்கு என்று சொல்லுகிறோம். நான் ஒரு நாளைக்கு நானும் ஒரு அருள் தந்தையும் சேர்ந்து இங்கே முதல் பணியாற்றிய இந்த ஆலயத்தை துவக்கி வைத்த தந்தை ஜோஸ் அடப்பூர் என்கிற தந்தை, அவர் 1994 நாங்கள் எனக்கு ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் இருந்தது. ஆலயத்துக்கு சொந்தம் பெந்தம் வண்டிகளும் கிடையாது. அன்னைக்கு என்னுடைய வாகனம்தான் பென்ஸ் வண்டி. இந்த ஸ்கூட்டரில் அவர் உட்காருவார். ஏன்னா அந்த ஸ்கூட்டர்லேயே இந்த ஊரெல்லாம் சுற்றுவேன். அந்த ஸ்கூட்டர் வேறு யாருக்கும் இருக்குமோ எனக்கு தெரியல. லாம்பி ஸ்கூட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாம்பி, லாம்பரட்டா, கரெக்ட். அது நாங்கள் லாம்பின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கூட்டர்லையே போகும்.
இங்கிருந்து இப்படி போகிற வழியிலேயே போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி அந்த டன்லப்புக்கு முன்னாடியே ஒரு பயல் பைக்கில் எங்கள் பின்னாடியே வந்தான். வந்து எதுக்காக எங்களை மோதினேன்றது எங்களுக்கே தெரியல. நானும் ஓரமாக தான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நாம் இவ்வளவும் ஓரமாக போனதுனாலேயோ தட்டி கீழே விழுந்து நாங்கள் 2 பேரும் கீழே விழுந்துட்டோம். சாமி, உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா? அடிபட்டா இப்போ என்ன பண்ணுறது? உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றும் ஆகலை. புறப்படுவோம். போன காரியம் இல்லை, எங்கேயுமே அடிப்படலை. அந்த சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, தலைக்கு அடிபட்டுருச்சான்னு கேட்குறேன். பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன மந்த புத்தியா? அவர் தலையில் முடி இல்லையா? அது சரி, இப்போ என்ன பண்ணுறது? நான் நினச்சேன் நான் மந்த புத்தின்னு சொல்கிற மாதிரி இருக்க மாட்டேன். ப்ரைஸ் த லார்ட். அதை தலைக்கு அடிபட்டுச்சான்னு கேட்குறோம். இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் எங்கே சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு உண்மையிலேயே சொல்ல வேண்டியது நாவை பற்றி சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். டேய், நீ புளியா மரம் தாண்ட மாட்டேன் அப்படின்றான். புளியா மரம் தெரியுமா? புளியா மரம் ஸ்டாப் இருக்குது தெரியுமா? டிஐ டைமண்ட் செயின் தாண்டின உடனேயே அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இங்கே தான் இருக்கு. இந்த டைமண்ட் செயின் கம்பெனி தெரியுமா? டன்லப் கம்பெனி தெரியுமா? டன்லப் கம்பெனி தாண்டின உடனேயே டைமண்ட் செயின் லெஃப்ட் சைடில் வரும். அங்கே இஎஸ் ஆஸ்பத்திரியெல்லாம் இருக்கு இல்லையா? அது தாண்டின உடனே தான் புளியாமரம் ஸ்டாப். அந்த ட்ரெயினிங்கில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடியே இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். அவன்கிட்ட நான் சொன்னேன், அவன் நாங்கள் இடித்து கீழே விழுந்த பிறகு ஒரு சோறியாவது சொல்ல வேண்டாம்? அல்ல, எங்களை எழுப்புறதுக்காக எங்களை சகாயம் ஒரு உதவி செய்ய வேண்டாம்? நாங்கள் 2 பேர், அவர் ஏற்கனவே முடியலைன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு முடியெல்லாம் இருந்தது, இப்போ தான் முடி கொட்டி போச்சு. அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த புளியாமரம் ஸ்டாப் பண்ணி தாண்டவே மாட்டேன் அப்படின்னா. டைமண்ட் செயின் தாண்டினோடனே அந்த டேர்னிங்கில் அங்கிருந்து அன்றைக்கி நடுவில் வந்து டிவைடர் கிடையாது. அங்கேருந்து வந்த வண்டி இடித்து அந்த ஸ்பாட்லேயே அவன் கிடக்கிறதுக்கு நான் பார்த்தோம். நாங்கள் இங்கிருந்து போகிறோம், அந்த பைக்கும் அவனும் அங்கே விடக்க, அந்த மக்கள் பூராவும் அங்கே கூடி நிற்க நாங்கள் பார்த்தோம். ஐயோ, நாங்கள் சொன்ன அந்த பையன் தானே இது. ஐயோ, எங்கே நிற்க வேண்டாம், ஓடிடுவோம். நீங்கள் நிற்க வேண்டாம், ஓடிடுவோன்னு சொல்லி வண்டி நாங்கள் ஓட்டிடுவோம். இந்த ஃபாதரு கொஞ்சம் போன உடனே வண்டி நிறுத்துனாரு. என்னங்க, இனிமே இந்த மாதிரி சொல்லாத, இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படின்னா. பிரியமானவரே, இந்த நாக்கு கரிநாக்கெல்லாம் கண்ணாடியில் போய் பார்த்தேன். நாக்கு கருப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. அந்த வேதனையிலேயே சொல்லிவிட்டேன். அதனால் தயவுசெய்து யாருமே சொல்ல வேண்டாம். பொறுமையோடு பொறுத்து கொண்டு போங்க, சகித்து கொண்டு போங்க. ஆனால் பேதுரு ஏதோ ஒரு கோபத்திலே சொல்லியிருக்கலாம். தூய ஆவியாருக்கு எதிராகவே செய்த அந்த குற்றத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் மன்னிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அதனால் ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். அந்த இருவரும் மடிந்து விட்டது. பிரியமானவரே, அதற்கு மாறாக இன்னொருவர் குற்றப்பழிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். என் பாவத்தையே உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீய செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன். சொல்லுங்க, இப்ப யார் சொல்லுங்க? வேற யாராவது? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, ஒரு நிமிஷம். தாவீது, நான் இல்லைன்னு சொல்லலை, தாவீது இருக்கட்டும். பேதுரு இல்லைன்னு சொல்லலை, இருக்கட்டும். இன்னொரு நபர் சிம்சோன், சாலமன் இருக்கட்டும்.
வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. சாதாரணமாகவே வேதம் வாசிக்கும் போது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வசனத்தில் இருக்கும். ஒரு நபர் பேரு பார்த்தீங்களா? இவ்வளவுதான் காமிச்சேன். என்னையே காமிக்கலாம்னு நினைச்சேன் நான். ஆனால் என்னை விட உயரம் கம்மியாக இருக்கு. நான் எப்படி காமிக்க முடியும்? அவ்வளோ எவ்வளோ இருக்காரு? இத்தினொன்று தான் இருக்காரு. சக்கேயு செய்த பாவம் என்ன? வரி தண்டுவனாயிருந்து அடுத்தவனை ஏமாற்றி கொண்டிருந்தார். இயேசுவிடத்திலேயே அவர் சொல்லுகிறார், நான் வரி தண்டுபவனும் அநியாயமாகவே பணத்தை பெறுபவனுமாய் இருக்கிறேன். நீர் என்னை அழைத்ததற்காகவே நான் வந்தது பெரும் பாக்கியம். அதனாலேயே என் குற்றத்தை நான் ஒற்றுக்கொண்டு, நான் செய்த அநியாயத்தை நான் ஒத்துக்கொண்டு, யாரிடத்திலிருந்து நான் அநியாயமாக பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு 4 இரட்டியாகவே அது திருப்பி கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இன்று இந்த வீட்டுக்கு, ஒரு வீட்டில் இருந்து ஒருவர் ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தால், அவர் தம் குற்ற பழிகளையே ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரை நான் தவறு செய்து விட்டேன் என்று உள்பூர்வமாக மனப்பூர்வமாகவே மனதாரை உள்ளத்தாரை ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவரிடத்தில் வந்து கதறினால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் வழியாகவே உன் குடும்பத்துக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கேயினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பம், அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆசையினாலேயே அவர் உயரம் குறைவாயிருந்ததனால் அவர் காட்டு அத்தி மரத்துக்கு மேலேயே ஏறி அவர் நின்று கொண்டு இயேசுவை பார்த்தார். இன்று அருளாலயத்துக்குள்ளவே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் யாரை பார்க்க வந்தீர்கள்? அந்த இரக்கத்தின் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீர். அந்த சக்கையை போலவே மனம், சக்கையை போல உள்ளம், அவர் போல குமரிக்கொண்டு, ஆண்டவரை நான் தவறு செய்து விட்டேன் உமக்கு எதிராக, பாவம் செய்து விட்டேன் உமக்கு எதிராகவே, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நான் உமக்கு எதிராக, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என் மீது நீ கோபம் கொள்ளாதையும், தூய ஆவியாருக்கு எதிராகவே நான் செய்திருந்தால், அன்று நான் தெரியாமலும் அறியாமலும் செய்து விட்டதனால இன்று நான் அது புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நான் உம்மிடத்திலே திரும்பி வந்திருக்கிறேன். அப்படி என்று எந்த ஆத்மாவும் அவராண்ட வந்து ஒப்பு கொடுப்பதாயிருந்தால் அவர் மன்னிப்பார், அவர் மன்னிப்பார். சிலுவையிலேயே படுத்து கிடக்கக்கூடியவனும் ஆண்டவரை பார்த்து அவனும் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே உமக்கு இந்த மரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, நீ பட்ட அந்த பாடுகள் சகிக்கக்கூடியது அல்ல, நீ ஒன்றும் குற்றம் புரியாதவன், நானோ பெரும் குற்றவாளி, கொலைகாரன், எனக்கு தண்டனை தேவை. ஆனாலும் ஒரு ஆசை, ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை, அப்படி என்று இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பாவிகள், நான் உள்பட யாரும் யோக்கியர்கள் கிடையாது, எல்லோரும் பாவிகள். ஒரு வார்த்தை சொன்னால் போரும், ஒரு வார்த்தை, அந்த களவன் இந்த சிலுவையில் கிடந்து அவன் கூறிய வார்த்தை, என்னை மன்னியும், என் பாவத்தை நினைவில் கொள்ளாதே, என் பாவத்தை என்னிலிருந்து நீக்கி, உம்மால மட்டும்தான் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உம்முடைய கண்ணீரை நான் கண்டேன்,
உம்முடைய கதறலை நான் கேட்டேன். இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டிலேயே இருப்பீர். ஆமென். பேரின்ப வீடு என்பது பாரடைஸ். ஆங்கிலத்திலேயே பாரடைஸ் சொல்லுவார். பாரடைஸ் வழியாக தான் நாம் ஹெவனுக்கு போக முடியும். ஹெவனுக்கு முன்னையே, சொர்க்கத்துக்கு முன்னையே அந்த தோட்டம், மாபெரும் தோட்டம், அந்த தோட்டத்திலேயே நாம் எல்லோரும் ஒரு நாள் ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை வரும். நமக்கு முன்னே போயிருக்கக்கூடிய அவர்கள் இடத்தை பிடித்து கொண்டு அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவரே, விண்ணகத்துக்கு நான் எடுத்து செல்வேன்னு சொல்லவில்லை இயேசு. என்னோட நான் விண்ணகத்துக்கு உன்னை கொண்டு போவேன்னு சொன்னாரா? சொல்லவில்லை. உமக்காக ஒரு இடத்தை நான் தயார் செய்த பிறகு உன்னை அழைத்து கொண்டு செல்லுவேன் என்று தான் சொன்னார். அதற்கு முன்னையே நாம் எங்கே செல்லும்? அந்த பேரின்ப வீட்டிலேயே, அந்த தோட்டத்திலேயே நாம் இளைப்பாறிக் கொண்டிருப்பார். அவர் நமக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அவர் வருகின்ற நாளிலேயே நாம் அவர் தட்டி எழுப்புவார். நாம் உரிமை உள்ளவராக மாற வேண்டும், சொந்தக்காரர்களாக மாற வேண்டும், அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதற்காகவே தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்திலேயே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்று உறுதி, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டும் அவரை வாழ்த்தி கொண்டும் போற்றி கொண்டும் இருக்கக்கூடிய நமக்கு, அது உள்ளாரையும் மனதாரையும் சொல்லக்கூடியவர்களுக்கு, அது உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு, நீர்தான் உண்மையான வழி என்று தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு அது உறுதியாகவே கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு கிடைக்குமா? 5 பேர் கிடைக்கும், பாக்கி உள்ள ஆட்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. 5 பேர் தான் சொன்னாங்க. இந்த முன்னாடி இருக்கிற 2 பேர், இங்கே இருக்கிற 2 பேர், அங்கே இருக்கிற ஆள், 5 பேர். பாக்கி வேண்டாமா? கிடைக்குமா கிடைக்காதா? அடேங்க அப்பா, ரொம்ப லேட்டு, டியூப் லைட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? நம்ம டியூப் லைட்டு போட்ட உடனே எரியுமா அந்த காலத்தில்? இப்போ அப்போ இப்போ உள்ள டியூப் லைட்டாக மாற வேண்டாமா? நாம அந்த காலத்தில் டியூப் லைட்டாக இருக்கணுமா? இந்த காலத்தில் எப்படி போட்ட உடனேயே எரியணும். எல்இடின்னு சொல்லிட்டாங்க. எல்இடியா? டின்னு சொல்லிடாதம்மா, டின்னு சொல்லிட்டானு. யாரை பார்த்துட்டு டின்னு வா? முந்தா நேற்று இங்கே கேட்டுலையே, இந்த வாசலிலேயே ஒரு அம்மா அந்த பஸ்ஸில் நின்றுக்கிட்டு யாரை பார்த்தா டீன்றா. இந்த பஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. டிராஃபிக்கு புதன்கிழமை ஒரே டிராஃபிக் ஜாம். பார்த்தா ஒரு அம்மா அந்த படிக்கட்டில் நிற்கிறான். நீ இறங்கம்மா இறங்கம்மா இறங்கம்மான்னு சொல்கிறேன், யாரை பார்த்தா டீன்னு கூப்பிட்றேன் அப்படின்றான். நான் கூட போனேன் நின்றுட்டு அப்படின்னு. ஓ அங்கே பஸ்ஸில் இருந்துக்கிட்டு அப்படின்றான் அப்படின்னு. அங்கே இருக்கிற ஆண்களை வந்து இறங்கம்மா இறங்கம்மா, டிராஃபிக் ஜாம் ஆகிடுது அப்படின்னு. கடைசியில் அந்த அம்மா இறங்கிட்டான். இறங்கின பிறகு செருப்பை கட்டுறான். பஸ்ஸு விட்டாச்சு, என்ன அடிக்கிறது, என்ன அடிக்க வர்றானோ தெரியலன்னு ஓடி உள்ளே ஏறிட்டேன். பயந்துட்டு உள்ளே ஏறிட்டேன். உங்களை அடிக்கிறதுக்கா இல்லை, அவனை அடிக்கிறதுக்கு. அவன் தான் போயிட்டாங்களே. அவனுக்கு கோபம் தனியவே இல்லை. என்ன காரணம்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. பிரியமானவரே, நாமும் நம்ம நாவு நம்ம கொடுத்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, நாவு எதுக்காக கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவரை துதிப்பதற்கு அந்த நாவை பயன்படுத்தணும். பொறுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு நாவாக இருக்கணும். மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாவாக இருக்கணும். ஏட்டிக்கு போட்டி பேசக்கூடிய நாவல்ல. பிரியமானவரே, இங்கே சக்கேயு என்ன செய்தார்? சக்கை என்ன செய்தார்? உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வீட்டிலேயே நான் தங்க வேண்டும் என்று நம்மோட ஆண்டவர் சொல்லுகின்றது. அதுதான்
இன்று அருளாலயம் வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது அதுதான், இன்று நான் உங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் வார்த்தைகள் வழியாக நம்முடைய குற்றங்களும் குறைகளையும் எடுத்துரைத்து கொண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதையே மீண்டும் மீண்டுமாக புதுப்பித்து கொண்டு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். திரும்பி வா, திரும்பி வா. அடுத்தது என்ன சொல்ல தெரியுமா? எபிரேயர் திருமுகத்திலேயே 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உம்மீது அருள் பொழிவு உம்மை யாருக்கு மேலாக? பார்த்தீங்களா? இது மேல ஒரு வாக்குறுதி தேவையா? இந்த வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பவுல் அடிகளார் வழியாக. எப்படிப்பட்டவர் பவுல்? பவுல் எப்படிப்பட்டவர்? நம்ம விட மோசமானவர், அப்படிதானே? அவர் சொல்றாரு மட்டும் இல்ல, பாவியா இருந்தார். கிறிஸ்தவர்களை தேடி கண்டுபிடித்து கொலை செய்வதற்கும் சிறைப்பிடிப்பதற்கும் அவர் முன்னின்றவர். ஸ்தேவானுக்கு எதிராகவே ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது அதற்கு துணையாய் இருந்தவர். அந்த பவுலையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க மாட்டாரா? சத்தமே காணாது. ஒரு காலையிலே சொல்லும், இன்னொரு காலையிலே சொல்லும், இன்னொரு காலையிலே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திலே நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுள் நம்மீது அருள் பொழிவதற்காகவே காத்திருக்கிறார் என்றார். எப்போ? இன்று, நாளை அல்ல, இன்று, இப்போது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு தமக்குள்ளவே புகுத்தி அதை தமக்குள்ளவே தேவைக்கு ஏற்றபடியாக மாற்றி அமைக்கிறார்களோ, வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்றுக்கு அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது இல்லையா? நல்லதானே? அது நல்ல உடல் நலத்தையும் மனசுகத்தையும் நமக்கு தரும். வார்த்தையை நம் உள்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்றபடியாகவே மாற்றி அமைக்கணும். உங்களுக்கு என்றதல்ல, நீங்கள் என்றதல்ல, எனக்கு, நமக்கு, அப்படி என்று அந்த வார்த்தையை நமக்கு மாற்றி அமைக்கணும். அதற்காக தான் வார்த்தைகளை அறிவிக்கின்றோம். புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படி இருக்கணும்னு சொல்லவில்லை. மாறாக அது எனக்குள்ள வார்த்தை, அது என்னோடு சொல்லுகிற வார்த்தை, நான் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அது மூலமாக பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததனாலே தன்னுடைய தீய பழக்கத்திலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அவரும் ஒரு புனிதராக, ஒரு சீடராக மாற்றப்படுகிறார். 13வது சீடராக. அல்லேலூயா. 13வது சீடராக. 12 சீடர்கள் ஆண்டவரோடு இருந்தார். 13வது சீடராக பவுல் ஆண்டவரோடு இல்லை, அவருடைய வார்த்தையோடு இருந்தார். அல்லேலூயா. அதே போல நாம் அவர் கூட இல்லை, அவருக்கு பதிலாக நாம் யார் கூட இருக்கிறோம்? வார்த்தையோடு இருக்கிறோம். வார்த்தையோடு இருந்த பவுலுக்கு கிடைத்த நன்மையும் வார்த்தையோடு இருந்த பவுலுக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குமா? இரட்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம புரட்டி பார்ப்போம். கலாத்திய திருமுகத்திலேயே 5ஆம் அதிகாரமும் எபேசி திருமுகத்திலே 5ஆம் வசனம் 5:5, வெளிப்பாடு புத்தகத்திலே 21:8, 22:15. இது எல்லாம் என்ன, எதை குறிப்பிடுகிறது தெரியுமா? பாவத்தை விட்டு அந்த பாவத்தினுடைய கூட்டு
நிறனை பற்றி கொடுக்கிறார். கலாத்திய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சகல பாவங்களை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நூனியர்ப்பு, செயல்கள், தூயாவியாருக்கு அது பாருங்க. அதில் என்ன இது பாவங்களை பற்றி என்ன 19ஆம் வசனம் என்னென்ன பாவங்கள், அத்தனை பாவங்களை நீங்கள் வாசிக்க வேண்டாம், அது புரிந்து கொண்டா போகிறோம். நம்ம வேத வசனத்திலேயே வேத வாக்கியத்திலேயே நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய காரியங்களிலேயே அந்த பாவங்களுடைய ஒரு கூட்டணி. இன்றைய கூட்டணின்னு சொல்லும்போது அரசியல் கட்சிகளோட ஞாபகம் வருது இல்லையா? அதுதானே கூட்டணி. பல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறோம். இந்த பல பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி. அதான் கலாத்திய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒரு கூட்டணி. இரண்டாவது என்ன தெரியுமா? அது ஊனியல். ஓகே. அடுத்து எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரத்திலேயே 5ஆம் வசனமும் உங்களுக்கு எடுத்து காட்டும். அது என்ன வாசித்து பாருங்க. ஈடுபடுவோர் சிலை வழிபாடு, அது இருக்கட்டும். அடுத்தது வெளிப்பாடு புத்தகம் 21:8 வாசித்து பாருங்க. ஏன் எடுத்துரைக்கிறேன்? இத்தனை பாவங்களை பற்றி நமக்கு எடுத்துரைக்கும் பொழுது நீங்கள் எந்த பகுதி படித்தாலும் அது என்னை சார்ந்ததா இல்லையா என்று நாம் ஆராய்ச்சி பண்ணியாகணும். ஆனால் 21:8 நம்பிக்கை இல்லாதோர், கொலையாளிகள், ஈடுபடுவோர், ஊனியக்காரன், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவரும் ஏரியில் விழுப்போம். இன்னும் 22:15 பாருங்க. 22:15 வெளிப்பாடு புத்தகம் 22:15 கடைசியில் உள்ளது மாத்திரம் நம்ம பார்க்கணும். இப்போ எபேசிய திருமுகத்தில் இருந்தாலும் கலாத்திய திருமுகத்தில் இருந்தாலும் அல்லது வெளிப்பாடு புத்தகத்தில் 21:8 இருந்தாலும் அவையெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு இறுதியாக 22:15 வாசிச்சு. வெளிப்பாடு 22:15 நடத்தை கடித டாக்ஸ், சூனியக்காரர், பரத்தம் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய். அப்போ அத்தனை பாவங்களையும் எடுத்து அதிலிருந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஃபில்டர் பண்ணி நிறைய நம்ம எடுத்து சொன்னால் நமக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும் இல்லையா? ஐயோ இது இவ்வளவோ நாங்கள் வாழணுமா வாழ வேண்டாமா, எங்களை வாழ்வே கெடுத்துற மாதிரி இருக்குது, நாங்கள் இருக்கிற நம்பிக்கையும் விட்டு போயிடுமேன்னு சொல்ல போடைய ஆளுகளுக்காக இறுதியாகவே 22:15 அத்தனை பாவம் போதும். இந்த 5 பற்றி மட்டும் நம்ம விவாதிச்சா போறோம். இந்த 5லேயே எதுவாயிருந்தாலும் விண்ணக ராஜ்யத்துக்குள்ளவே நாம் நுழையவே முடியாது, அது உறுதி. அங்க மன்னிப்பை பற்றி சொல்லவே இல்லை. இத்தனையும் மன்னிக்கக்கூடிய கருத்துக்களை நான் உங்களுக்கு எடுத்துரைத்தாலும், இவ்வளவும் நேரம் உங்களோட பேசியிருந்தாலும், மன்னிப்பேன் 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 என்று சொல்லியிருந்தாலும், சிலுவையில் இருந்து நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இவர்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னாலும் இறுதியிலேயே வெளிப்படுத்துகிறார். திருவெளிப்பாடு புத்தகத்திலேயே, ரெவலேஷன் புக்கத்திலேயே வெளிப்படுத்துகிறார். 22:15 22:15 பொறுத்து கொள்ளவே மாட்டேன், விண்ணக ராஜ்யம் உங்களுக்கு உரியது அல்ல, அந்த விண்ணக ராஜ்யத்துக்குள்ள நீங்க நுழைய போவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் இன்றையே இன்னும் காலம் நீடித்து தந்திருக்கிறது ஆண்டவர். எசேக்கியேலுக்கு 15 ஆண்டுகள் நீடித்து கொடுத்தது போலவே அருளாலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு நாளுகளும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளாயிருக்கலாம், வாரமாயிருக்கலாம், மாதமாயிருக்கலாம், ஆண்டாயிருக்கலாம், எத்தனை ஆளுகளாய் மாறட்டும். எசேக்கியேலுக்கு நீடிக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால், எசேக்கியேலும் ஆண்டவரிடத்தில் கேட்டார். அந்த எசேக்கியேலை போல நாமும் ஆண்டவரே என்னையும் மன்னியும் என்று சொல்வதற்கு முன்னையே அவனுக்கு நீடித்து கொடுக்கப்பட்ட அந்த காலத்தையே எனக்கும் நீடித்து கொடுத்தால் நானும் மனமாறி வந்து விடுவேன், அந்த விண்ணக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாகவே நானும் வருவேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு.
எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. நான் தவறு செய்தேன், தெரிந்தோ தெரியாமலேயோ, தெரிந்தே இருக்கட்டும், மனித இயல்பினாலேயே மனித தன்மையினாலேயே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டார்களோ எல்லாரும் உம்முடைய மனதுக்குள்ளே வரட்டும். அது பேதுருவாயிருந்தாலும், தோமையாயிருந்தாலும், சக்கேயுவாயிருந்தாலும், அல்லது சாலமனாயிருந்தாலும், இல்லை தாவீதாயிருந்தாலும், அவர்கள் முன்னோடிகளாக, முன் மாதிரிகளாக அவர் கேட்ட பொழுது அது மன்னிக்கப்பட்ட அதே தெய்வம் இன்றும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன கேட்கிறோமோ அது அவருடைய காதுகளில் ஒலிக்கிறது. நாம் நினைப்பதற்கு முன்னே அவர் அது அறிந்து கொள்ளுகிறார். உண்மையாகவே நிஜமாகவே உங்களுடைய முழு உள்ளத்தோடையே நீங்கள் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலேயே என்னிடத்திலேயே கேட்கிறீரா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதில் ஒளிமறைவு இல்லை, தங்கு தடை இல்லை. முழுமையாகவே ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பதற்கு அடையாளமாகவே சக்கேயுவே நமக்கு தெரிகிறார். அல்லேலூயா. அந்த சக்கேயுவுக்கு கொடுத்த வாழ்வு போலவே இன்று உமது இல்லத்திலேயே சமாதானம், இன்று நான் உன் இல்லத்திலே நான் தங்க போகிறேன். அந்த இயேசு சமாதானம் இல்லாத இடத்துக்கு செல்லுவாரா? இயேசுவே சமாதானம், சமாதான பிரபு, சமாதான தெய்வம். அவர் சொல்லுகிறார், இந்த பாவியான சக்கேயினுடைய இல்லத்துக்குள்ளவே நான் கடந்து வந்து தங்க போகிறேன் என்றார். நம்ம இல்லத்திலும் அவர் வருவாரா? நம்ம இல்லத்திலும் தங்குவாரா? நம்மோடு அவர் பேசுவாரா? நம்மோடு இணைந்து சொல்லுவாரா? சொல்லுவார், பேசுவார். நாமும் அவரோடு இணைந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக நாட்டங்களில் இருந்து நாம் ஓடிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்று உலகத்துக்கு ஒப்பாகவே நாம் போய்கொண்டிருக்கிறோம். யார் உலகத்தை நேசிக்காதவர்கள்? யார் உலகத்தை நேசிக்காதவர்கள்? எல்லோரும் பிச்சைக்காரனாக, நானும் பிச்சைக்காரனா வரணும்னு ஆசைப்படுவானா? அது உலக ரீதி என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நல்ல உடை அணிந்தால் அது உலக நேசமா? நல்ல உணவு உண்டால் அது உலக நேசமா? இல்லை எனக்கு சைக்கிள் இல்லாமல் ஸ்கூட்டர் எனக்கு வாங்கினா நல்ல நேசம், அது உலக நேசமா? எது எல்லாம் நமக்கு உபயோகப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதுதான் என் உயிர் என்று சொல்லக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடாது. உலகத்தை நேசிப்பது என்பது அதனுடைய நாட்டங்கள் கேட்டபடியாக அதிமோகங்கள் என்று சொல்லுவார்கள். இருப்பது இல்லாமல் தேவையான அளவுக்கு இருந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் உனக்கு இருந்தால் போதும், அதற்கு மேலே நீ தேடவே வேண்டாம் என்று. யாரு? நமக்கு உண்ண உணவு இருந்தாலும் உடுக்க உடை இருந்தாலும் வருடா வருடம் கிறிஸ்மஸ் வரும், வருடா வருடம் ஈஸ்டர் வரும், புதிய துணி எடுக்கணுமா வேண்டாமா? புதிய துணி எடுக்கலன்னு சொன்னாக்கா முகமெல்லாம் வந்து கண்ணங்கரையின்னு கருப்பாய் போயிடும். நல்ல வெள்ளை வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிற மனைவி முகம், கிறிஸ்மஸ் நெருங்கி விட்டது, ஈஸ்டர் நெருங்கி வந்து விட்டது, இவர் எப்போ வாங்குவார், இவர் எப்போ என்னை கடைக்கு அழைக்குவார், காத்து 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 கிறிஸ்மஸினுடைய 24ஆம் தேதி வந்துவிடும். இன்னும் பாறாங்கல்லாக இருந்தால் கூட அசையும், பாறாங்கல்லாக இருந்தால் கூட அசையும். இது பாரு, ஏங்க நாளைக்கு கிறிஸ்மஸுங்க, இருக்கட்டும், கேக்கு வாங்கிடுவோம், கோழிக்கறி வாங்கிடுவோம், பாக்கி அது போதுமா? வேற என்ன வேணும்? உண்ண உணவு, உடுக்க உடை,
படுக்க இடம் ஏற்கனவே இருக்குல்ல. ஏயோ வசனத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லாத, இந்த அல்லாலயத்தை சொல்லி கொடுத்தாலும் எங்க சொல்லாத. அல்லாலயத்தில் சொல்லி கொடுப்பாங்க, ஐயா உணவு உடுக்க உடை படுக்க இடம் இருந்தால் உனக்கு போதும் சொல்லி கொடுப்பாங்க. அது போதுமா? அல்லாஹ் யாரையும் வழி தவற விடுவதில்லை. நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இருப்பதற்கு மேலாகவே, அளவுக்கு மேலாகவே மோகம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையான அளவுக்கு நமக்கு இருந்தால் அது போதுமானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை உடை, எத்தனை ஆடை அந்த பீரோக்குள்ளவே இருந்தாலும் அந்த புதுசு கெட்டினதாங்க கிறிஸ்துமஸ். அது கெட்டி ஜில் 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 ஜில்னு கோவிலுக்கு வந்து நிற்கணும். அடுத்தவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நான் புதுசாக கட்டியிருக்கலா இல்லையான்னு பார்க்கணும். 4 பேர் பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கவே மாட்டாங்களா, பார்க்க விட மாட்டீங்க. நல்ல அந்த புது ட்ரெஸ்ஸினுடைய அந்த உடையினுடைய மனம் ஒன்று வரும் இல்லையா, அன்னைக்கு சென்ட் அடிக்கவே மாட்டான். இந்த புது ட்ரெஸ் போடுற அன்னைக்கு சென்ட் அடிக்கவே மாட்டான். சென்ட் அடித்தா போச்சே, புதுசாக பழசா தெரியுமா? அதே மாதிரி நம்மளை காமிக்கிறதுக்காக பிரியமானவரே, ஆண்டவர் அது விரும்பவில்லை, ஆண்டவர் அது கேட்கவில்லை. உனக்கு இருப்பதையே நன்றாகவே பயன்படுத்தி கொள்ள. தேவைக்கு அதிகமாக இருந்தால் நீர் அது இல்லாதவனுக்கு கொடு என்று சொன்னார். இல்லாதவனுக்கு கொடு என்று சொன்னார். சும்மா சொல்லவில்லை. நம்மளுடைய நல்ல குணத்தை அவருக்கு நல்லா தெரியும். நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. பீரோ நிறைஞ்சு அடுத்த பீரோ வாங்கிடுவாங்க. அது அப்படியே இருந்து கெட்டு போனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கொடுக்கவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கிற மனம் ஆண்டவர் கேட்பது நமக்குள்ளவே உறைந்து இருக்கக்கூடியது, நமக்குள்ளவே கூடி கிடக்கக்கூடியது, குப்பையாக கிடக்கக்கூடியது, மழையாக கிடக்கக்கூடியது. அது நீ இங்கே கொட்டி விடு என்றார். இந்த தீட்டானவை இங்கே கொட்டி விடு என்றார். புத்தம் புதிய ஒரு மனிதனாகவே நீ இங்கிருந்து புறப்படு என்றார். அந்த புதிய மனிதனுக்கு தான் அந்த விண்ணக ராஜ்யம் கிடைக்கும். அந்த 22:15 சொல்லியிருக்கக்கூடியது அவருக்கு தான் பொருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனத்தாபம் வேண்டும். அந்த ஆறுதல் பெறுவதற்காகவே மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும் பொழுது அது முழுமையாக உள்ளத்தோட கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அறக்குறையாக அல்ல. ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நிறைவாகவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலேயே 15ஆம் வசனத்தை நாம் எடுத்து சொல்லும் பொழுது இந்த வசனத்துக்கு ஈடாக மாறிவிடும். உலகின் மீதும் அது உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதே, அவர் செலுத்துவிடம் தந்தை என்பால் அன்பு இருக்காது. ஒருவன் உலகத்தை நேசித்தால் ஆண்டவர் வெறுப்பார். உலகம் என்பது பல பொருள்கள் நிறைந்தது. பொருள் ஆசை. அந்த ஆசை மீது நம்ம அதிகமாக கவனம் செலுத்தினால் அது பேராசையாக மாறிவிடும். அந்த பேராசை என்பது என்ன? சிலை வழிபாடாக மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, எந்த பொருள் மீது அதிகமாக நாட்டம் கொள்ளுகிறதோ, ஆசை கொள்ளுகிறதோ, அது பேராசையை மாறிவிடும். அந்த பேராசை என்பது சிலை வழிபாட்டுக்கு சமமாக மாறிவிடும் என்றார். நாம் சிலை வழிபாட்டினராக மாறக்கூடாது. ஏதோ இந்த சிலையை பார்த்து, ஏதோ அந்த சிலையை பார்த்து சொல்வதல்ல. உலகத்தை சார்ந்தவை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உலகத்தின் நாட்டங்களுக்கு ஏற்றபடியாக, உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்கு ஏற்றபடியாக அது அதிகமாக நீ விரும்புகிறாய் இருந்தால், என்னை விட அதிகமாக நேசிப்பதாய் இருந்தால் அது சிலை வழிபாடு என்றார். அல்லேலூயா,
அல்லேலூயா. லூக்கா நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்திலேயே 26ஆம் வசனத்திலேயே ஒன்று தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஒன்றே தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் ஆகியோரே கடவுளோடு மேலாக கருதினால் அவர் என் சீடனாயிருக்க முடியாது. உண்மை இல்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த வசனம் நம்மை சார்ந்தவை 90% நம்மை சார்ந்தவை அல்ல. நமக்கெல்லாம் ஒரு கடமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலேயே தலைவர், குடும்பத்தின் தலைவி, அல்லது கணவன் மனைவி, அல்லது தாய் தகப்பன், பிள்ளைகள், இந்த கடமையிலிருந்து நீர் தவறக்கூடாது. நம் ஊழியக்காரர்களாய் மாறினால் இந்த தாயை விட்டு வர வேண்டும் என்றோ, தகப்பனை விட்டு வர வேண்டும் என்றோ, மனைவியை விட்டு வர வேண்டும் என்றோ சொல்லவில்லை. திசை திருப்ப வேண்டாம். தவறாக யாராலையும் முடியாது. முடியுமா? இங்கு இருக்கக்கூடிய யாராலையும் முடியுமா? தன் மனைவியை விட்டு வர முடியுமா? தன் தகப்பனை விட்டு வர முடியுமா? தன் தாயை விட்டு வர முடியுமா? தன் கணவனை விட்டு வர முடியுமா? தன் பிள்ளைகளை விட்டு வர முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் யாரு? இந்த பீடத்திலேயே நமக்கு முன்னால் நின்று பலி அர்ப்பிக்கக்கூடிய குருக்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த குருவும் அந்த விட்டு தான் வந்திருக்கிறோம். எந்த அருள் சகோதரிகளும் அதை விட்டு தான் வந்திருக்கிறோம். தாயை விட்டும், தகப்பனை விட்டும், தன் சகோதரனை விட்டும், சகோதரியை விட்டும், என் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்று ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு அருள் சகோதரியும் சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட பிறகு என் தாய், என் சகோதரன் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் தாயும் சகோதரர்களும் இதோ இந்த வாசலுக்கு முன்னாடியே காத்து நிற்கிறார், நீர் அவரை சந்திக்க வேண்டாமா என்றார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? யார் என் சகோதரன், யார் என் சகோதரி, யார் என் தாய்? இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள்தான் என் தாயும் என் சகோதரரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுரிமையாக இருக்கிறார். அவர் முன்னோடியாய் இருக்கிறார். அவர் நமக்கு சகோதரனாய் இருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார். நான் சொல்வதே நீ செய் என்று தான் சொன்னார். பிரியமானவரே, இந்த வாசனம் வாசித்து கொண்டு யாரும் வீடு விட்டு வெளியே போக வேண்டாம். கர்த்தருக்காகவே நான் போகிறேன் என்று சொல்லி போக வேண்டாம். ஏதோ ஒரு 12 சீடர்கள் அன்றைய தினத்திலேயே விட்டு வந்ததாக நினைத்து கொண்டு எல்லோரும் சீடர்களாக முடியுமா? 72 பேரை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். அந்த 72 பேர் ஆண்டவர் கூட நின்றாரா? அவர் ஓடிவிட்டார்கள். அந்த 12 சீடர்களும் அந்த 12 சீடர்களும் அவரு 3 பேர் பீட்டரும் பேதுருவும் சரி, தோமையாரும் சரி, யூதாசும் சரி, ஒரு சமயத்திலேயே மறுதலித்தாரா இல்லையா? தெரியாதது சொன்னாரா இல்லையா? நான் பார்த்தால் தான் புரிந்து கொள்வேன் சொன்னாரா இல்லையா? விரலை விட்டு அந்த புண்ணிலேயே, அந்த காயத்திலேயே நான் நம்ப மாட்டேன். இன்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள், அவரை காணாமல் விசுவசிக்கக்கூடியவர்கள், அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு நம்பக்கூடியவர்கள். நமக்கு விண்ணகம் கிடைக்காதா?
விண்ணகம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா, இன்னொரு ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். விண்ணக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கக்கூடிய நாம் மகிழ்ச்சியோட நாம் இப்போ யாருக்கு சொந்தக்காரராக மாறிட்டோம்? விண்ணகத்துக்கு சொந்தக்காரர்கள். இனிமேல் நம்ம யாரும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது இல்லையா? பிரிக்க முடியாதல்ல. கரங்களை உயர்த்தி பிடிப்போம். அந்த பெருவெள்ளத்தின் இறைச்சில் போல, பெருவெள்ளத்தின் இறைச்சில் போல, பெருவெள்ளத்தின் இறைச்சில் போல, பெரும் புயலை போல, வானத்தில் இடி இடிப்பது போல